பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க, வெற்றியை கர்த்தர் தருவார். இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தது கிடையாது. அநேக பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றும் செய்து முடிக்க அவர் பலனை தருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளோ வேலை செய்ய முடியுது, எப்படி இப்படி ஓட முடியுது, எப்படி ரெஸ்ட்டே எடுக்காமல் இப்படி உழைக்க முடியுதுன்னு ஒரே ஒரு பதில் தான், என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கூட பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஆஷா, எனக்கு ஒரு பலவீனம் சரீரத்தில் இருக்குது, என்னை ரொம்ப பலவீனப்படுத்துது, என்னால் வீட்டு வேலையை சரியாக செய்ய முடியல, என் ஆஃபீஸ் ஒர்க்கை சரியாக பார்க்க முடியல, சரீரத்தில் ஒரு வலி, ஒரு வேதனை, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லை, என்ன செய்வதுன்னு ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த வார்த்தையை வாயில் சொல்லி அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. எப்பப்பெல்லாம் உங்கள் வாயை திறக்கிறீங்களோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் ஒரு தேவ பலன் உங்கள் மேலே இறங்கி வரும். ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய சுய பலத்தினால நாம் எதையும் ஜெயிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய பலத்தினால தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நண்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட பலவீனம் இருக்குதா? ஏதோ ஒரு சோர்வு இருக்குதா? ஏதோ ஒரு வியாதியின் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குதா? தைரியமாக சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்வேன், எனக்கு அந்த பலனை அவர் தருவார்னு அந்த நிச்சயத்தோடு இருங்க. பவுல் வாழ்க்கையில் கூட ஒரு பலவீனம், ஆனால் அந்த பலவீனம் அவரை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தருடைய பலன் அவர் மேலே இறங்குச்சு. உங்கள் பலவீனம் உங்களை மேற்கொள்ளுதா? நீங்கள் அவர் பலனை கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் பலத்தினால் என்னை இடைக்கட்டி, தாவீது சொன்னார், பலத்தினால் இடைக்கட்டி மான் கால்களை போல என் கால்களை மாற்றி. கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார். எலும்புகள் இருக்கிற வலி, நரம்புகள் இருக்கிற வலி, எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி நீங்கள் போகுது. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள தயாராகிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாம் வாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். உடைய பலத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.